ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகு தமிழ் லாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொட்டி செய்ய போகிறேங்க. இது ஆனியன், இந்த கீரை, கேரட் இவ்வளோ போட்டு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேரட், ஆனியன் ரெண்டுமே துருவி வச்சுக்கணுங்க. அந்த கீரையை நல்லா நறுக்கி வச்சுக்கணும். அப்புறமா அதை நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் கலவைக்குள்ளே நாங்கள் ஜீரகம் போடணுங்க. ஜீரகம் போட்டு சால்ட் போட்டு நான் இதுக்கு அரிசி மாவில் பண்ணினிருக்கேங்க இந்த ரொட்டியை. நீங்கள் ராகி மாவு கூட போடலாம். ராகி மாவு போட்டு கூட செய்யலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி அந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா அரிசி மாவுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உப்பு போட்டு ஜீரகம் மெயின் இருக்கணுங்க இதுக்கு. அப்போ தான் அந்த ரொட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அரிசி மாவு போட்டு நிற்க பாருங்கள். அரிசி மாவு போட்டு நல்லா கழுவி காய வச்ச அரிசின்னு வந்த ஒரு அரிசி மாவுங்க இது. எல்லா வீட்லேயும் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப ரஃப்பாகவும் இல்லாமல் போட்டு கொடுப்பாங்க மில்லுக்கு போனால். அந்தமாரி போட்டு இது ரொட்டி செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா நான் இன்னொரு ரொட்டியும் சொல்லி கொடுத்துருந்தேனே, அந்த மாதிரி ரொட்டிக்கும் இந்த மாவு க்ளீனாக வருங்க, ஒட்டிக்காது. இந்த மாதிரி மில்லில் வச்சுன்னு வந்தால் ஒட்டிக்காது, ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரொட்டி சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப எல்லாமே கலந்து, ஏன்னா ஆனியன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், கேரட்லேயும் இருக்கும். நாங்கள் துருவி வச்சா ரொம்ப அதிகமாகவே வந்திருக்கும். எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து போட்டு கலந்துணுங்க. ரொம்ப ஒரே வாட்டி தண்ணி போடக்கூடாது. எவ்வளோ வேணுமோ அது மேலே தெளித்து நல்லா கலந்து பாருங்கள். எப்படி கலந்து வச்சுருக்கேன். இவ்வளோ கையில் பிடிச்சா இப்படி வரணுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாவு மாதிரியெல்லாம் கெட்டி இருக்கக்கூடாது. இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். இவ்வளோ சாஃப்டாக இருந்தால் தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இப்படி தட்டுறதுக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்கு. கையிலையே தட்டிடலாம். நீங்கள் வாழை இலையில் தட்டினா ரொம்ப நல்லதுங்க. உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் வாழை இலையே இந்த மாதிரி தட்டுங்க. ஆனால் ஃபுல்லாக அந்த கவர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தட்டிடுங்க. அப்போ தான் அது கிழிஞ்சு போகாமல் இருக்கும். வாழை இலை கிழிஞ்சு போகணும் இல்லையா? அது ஃபுல்லாக தட்டி அதை தவா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே போட்டுடணுங்க. அப்புறமா நிதானமாக அந்த இலையை நிதானமாக எடுத்துடணும். அப்போ அது கிளியாது. ஒரு 2 வாழை இலை வச்சுருந்தாலே போதும், பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் தவா ஹீட் பண்ணிவிட்டு பாருங்கள், போட்டு அப்படியே நிதானமாக எடுத்துன்னு எங்கேயும் ஒட்டாது, ரொம்ப நல்லா வரும். இங்கெல்லாம் ஒரு பக்கம் என்னென்னா, எங்கள் அம்மா வீட்டிலலாம் ஒரு 3 இந்தமாரி தவா வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கிடையாதுங்க. அது கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அப்புறமா அது ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்குங்க. கொஞ்சம் ரவுண்டாக ஒரு அள்ள மாதிரி ரவுண்டாக இருக்கும். ஒரு 3 வச்சுருப்பாங்க. இந்தமாரி பிளாஸ்டிக் ஆச்சு, இந்த வாழை இலையாச்சு தட்டாமல் அந்த இதுலேயே தட்டிடுவாங்க. ஒன்றாச்சு ஒன்று வச்சிடுவாங்க. ஒன்று வச்சுட்டு இன்னொன்று ஆறி இருக்கும் சூடு. என்னது ரொம்ப தெளிவாக இருக்கும் இல்லையா அந்த இது தவா அது ஆறி இருக்கும். அப்போ மறுபடியும் இன்னொன்று தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 3 ஒரு சேஞ்சாக வைக்கிறாங்க இல்லையா? அப்போது சீக்கிரம் ஆகிடும் ஒன்றா. எங்கள் வீட்டில் 2 தவா தான் இருக்கிறது. ஆனாலும் நான் இது போட்டு செஞ்சிடுறேன். ஏன்னா ஒரு தோசைக்கு ஒன்று செப்ரேட்டாக இருக்கும், ரொட்டிக்கே செப்ரேட்டாக இருக்குங்க. ரொட்டி சப்பாத்திக்கு தோசை சுடுற தவாவில் சுட்டால் இது ஒரு தோசை வராதுங்க. இதுக்குன்னு செப்ரேட்டாக வச்சுக்குங்க, அப்போ தான் சரி. இல்லைன்னா நீங்கள் ரொட்டி சுட்டு சப்பாத்தி சுட்டு நீங்கள் தோசையும் அதில் சுடலுன்னா தோசை வராது, அது பாழாயிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நைட் டைம்லேயும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க. இதுக்கு எந்த பொரியல் விட இதுக்கு பருப்பு சாம்பார் மாதிரி நாங்கள் முருங்காய் போட்டு வச்ச சாம்பார், அப்புறமா சட்னி. இந்த சட்னி தான் அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அது தேங்காய் சட்னி, அது ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த வேர்க்கடலை அதை விட தேங்காய் சட்னி வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக தெரியுங்க இதுக்கு. அது ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். நானும் இன்றைக்கி வந்து ரொட்டி செஞ்சு தேங்காய் சட்னி தான் செஞ்சுன்னு இருக்கேன். அப்புறமா வந்து சாம்பார் இருந்துச்சுங்க, முருங்கைக்காய் சாம்பார் இருந்துச்சு. அது கூட இது வச்சுருக்கேன். என்னென்னா பொரியலை விட அது ரொம்ப தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கே வெஜிடபிள் போட்டிருக்கோம் இல்லையா நாங்கள், அதுக்காக. நீங்கள் வந்து இந்த கேரட்டு அப்புறமா இந்த ஆனியனு, அப்புறமா நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி இல்லைன்னா துருவியே போட்டுக்கலாங்க கேப்சிகம். அது கூட அந்த ஸ்மெல் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரு, ஆனியன் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வருதுங்க. ஏன்னா அது ஃப்ரை ஆகும் இல்லையா, ரொம்ப நல்லா துருவி வச்சுருப்போம். அது அந்த ஸ்மெல், அந்த ரொட்டி செய்யும்போது அந்த ஆனியன் ஸ்மெல்லெல்லாம் ரொம்ப நல்லா ஃப்ரையோட நல்லா வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். அக்க வீட்டுக்கே அந்த ஸ்மெல் போகும். ரொம்ப இது ரொட்டி செஞ்சுன்னு இருக்காங்க வீட்டில் அப்படின்னு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் செஞ்சிடலாங்க, சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். என்னென்னா நீங்கள் காலையிலே எழுந்துச்சி கூட டிஃபனாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா அது சாஃப்டாக தான் இருக்கும், பாக்ஸுக்கு கட்டி கொடுக்குறதுக்கு ரஃப்ன்னு இருக்காதுங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்குறதா இருந்தால் தேங்காய் சட்னி வேண்டாம், தேங்காய் சட்னி பதிலாக வேர்க்கடலை சட்னி செஞ்சிடலாம். ஏன்னா தேங்காய் சட்னி வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு அது நல்லா இருக்காது, அந்த தேங்காய் போட்டிருப்போம் இல்லையா, அது நல்லா இருக்காது. ஆனால் வேர்க்கடலை சட்னினா ப்யூராக வெரி வேர்க்கடலை மட்டும் கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை பண்ணி வேர்க்கடலை போட்டு பச்சை மிளகாய் போட்டு எல்லாமே கூட கலந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அது வந்து மிக்சிக்கு போட்டால் அந்த வேர்க்கடலை சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது தேங்காய் போட மாட்டோம் இல்லையா, மத்தியானம் பாக்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்க நல்லாயிருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. வெறும் தேங்காய் சட்னி போட்டால் அது பாலாக போயிடுங்க. மத்தியானத்துக்கெல்லாம் பண்ணி கொடுக்காதீங்க தேங்காய் சட்னியை. நான் வந்து பாக்ஸுக்கு கட்டி கொடுக்கணுன்னா தேங்காய் சட்னி பண்ண மாட்டேன், வேர்க்கடலை தான் பண்ணுவேன். வேர்க்கடலை போட்டு ஆனியன் போட்டு தான் செய்வது, வெள்ளை வதக்கிட்டு. அப்போ அது ஒன்றும் பாலாக போகாதுங்க. இந்த ஆனியன் ஃப்ளேவர் கூட அந்த கீரையோட ஸ்மெல் கூட ரொம்ப நல்லா வந்துன்னு இருக்குங்க. அந்த கீரை உங்களுக்கு தெரியும், போண்டாக்கெல்லாம் போடுறாங்க. அந்த கீரை பேர் அவ்வளோ எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், ஆனால் எனக்கு அது பேர் சொல்லாத என்ன பேருன்னு தான் புரியவில்லை. ஆனால் அது இங்கே வந்து விற்கும்போது அது அந்த இங்கே பேர் தான் தெரியும், அங்கே வந்து மறந்து போயிருக்கு என்னென்னா. அந்த அந்த கீரையோட ஸ்மெல் ரொம்ப நல்லா வருங்க. அது சபஸ்கி சொப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம். அது போண்டாக்கு போட்டால் ரொம்ப இருக்கும், பக்கோடாக்கு போடுறாங்கோ, இந்த ரொட்டிக்கு போடுறாங்கோ. அது வந்து பாணித்தனம் செய்யும்போது அப்படின்னா குழந்தை பெற்றிருக்காங்களே அவங்களுக்கு பால் நல்லா வரணும், ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு இந்த கீரையை ரொம்ப அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க, ரொம்ப நல்லது உடம்புக்குன்னு. இந்த கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்களே இந்த கீரை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இந்த பாலக்கு மெந்தியா வந்து குளிர்ச்சியாக இருக்கும். இந்த கீரை வந்து கொஞ்சம் உடம்பு ஹீட்டாக வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாரு, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இது வந்து என் சேனலை வந்து எல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வாட்டி சமைச்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ரொட்டி விதவிதமாக செய்கிறதா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சின்னு. இது வந்து இது ஆளுக்கு 2 சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடுங்க. ஏன்னா வந்து எல்லா கீரைங்க, கேரட், ஆனியன் எல்லாமே அதிகமாக இருக்கும். இதுக்கு நாங்கள் இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் வயிறு ரொம்ப ஃபுல்லாகிற மாதிரி தான் இருக்குங்க இது சாப்பிட்டா. கொஞ்சம் இது ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ அதிகமாக ஆயில் போடணுமா அப்படின்னு நினச்சா அவ்வளோன்னு போடணும்னு இல்லைங்க, ஆனால் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அவ்வளோ வேண்டாம் கொஞ்சம் தவிர்க்கலான்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி கொஞ்சம் வச்சின்னா அந்த காஞ்ச மாரி ஆகுமே மேல் பக்கம்,
அப்போ வந்து அந்த டிப் பண்ணி இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு துணி, காட்டன் துணி வச்சுட்டு, அதுக்காக ஒன்று இருக்குமே, அதை அந்த செய்யறதுக்காகவே ஒரு துணி வச்சுக்கின்னு அப்படி டிப் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அந்த காஞ்ச மாரி தெரியாது. இல்லைன்னா ஆயிலே போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, என் பொண்ணு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இந்த சட்னி பண்ணியிருக்கேன். அப்புறமா முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சுருந்தேன். ரெண்டையும் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னேன். இது ஆனியன் ஃப்ளேவர், அந்த கீரையோடது. இப்போ கேரட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். வேண்டாமான்னு சொன்னாங்க.